எல்லாருக்குமே வந்து அப்போ வந்து கேப்டன் தான் சொல்லுவாங்க. இப்போ எல்லாருமே டைட்டில் வச்சுக்கிட்டே வராங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆந்திரா வந்து ஜூனியர் என்டிஆர்லாம் வச்சாங்க. இப்போ வர படங்கள் படைத்தலைவன்லாம் ஜூனியர் கேப்டன் அப்படின்னு போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குமா வருங்காலங்கள்? இந்த படத்து இதுக்கு வந்து என்ன கேள்வி கேட்குறீங்களே, இது நியாயமா? என் படம் வாங்க, நாங்க என்ன கேள்வி வேணா கேளுங்க, நான் உங்களுக்கு பதில் சொல்றேன். தேங்க்யூ. ரஜினி சாருடைய கூலி பண்றீங்கல்ல, அது அப்டேட் எங்க கேமராமேன்ஸ் எல்லாம் கேட்குறாங்க. தலைவரை பத்தி இன்னும் எதுவுமே சொல்லலை அப்படின்ட்டு. அதுக்காக நான் இன்னொரு வாட்டி வரேன். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா டெஃபினட்டா பண்றேன். ஓகே. ப்ரொடியூசர் யார் சொல்லணும்? நீங்க ப்ரொடியூஸ் பண்ணா ஓகே, இல்ல நானே ப்ரொடியூஸ் பண்ணணுமா? சார் கூலி பத்தி பேச வேணாம் சார். ஆனா பாட்டு இங்க ஒரு பாட்டுல வந்து ரஜினி டிஷர்ட் போட்டிருந்தீங்க. RS இன்ஃபோடெயின்மெண்ட் தயாரிப்பில் வெற்றிமாறன் இயக்கத்தில் விஜய் சேதுபதி சூரி இணைந்து நடிக்கும் விடுதலை 2 டிசம்பர் 20 முதல். ஓகே, உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஒரு காந்தாரா ஃபேம் மியூசிக் டைரக்டர் அஜினிஷ் லோக்நாத் அவரு தான் மியூசிக் பண்ணிருக்காங்க. இந்த விஷுவல்ஸ் அந்த ஆர்டிஸ்ட் எல்லாம் பார்த்து அவரு நினைச்சாரு இதுக்கு ஒரு வெஸ்டர்ன் கைண்ட் ஆஃப் ஒரு மியூசிக் வந்து நல்லா இருக்குன்னுட்டு அதுக்காக நாங்கள் ஹங்கேரி போயிட்டு அங்கே இந்த பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாம் பண்ணிட்டு ஒரு நீங்கள் அது யூ கேன் என்ஜாய் பண்ணுறீங்க தியேட்டரில் பார்த்தா. அந்த மாதிரி ஒரு சவுண்ட்லேயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கிறாங்க. வேறு ஆர்ட் டைரக்டர் சிவகுமார் ரெட்டி இந்த படத்துக்கு வேலை பண்ணியிருக்காங்க. இது வெரி வெரி யூனிக் ஆர்ட் டைரக்டர், KGF பண்ண ஆர்ட் டைரக்டர். அவரும் வெரி ஆர்டிஸ்டிக் மைண்ட் அவருது. அவர் இந்த மாதிரி எல்லாம் செட்டு போடுறது அதெல்லாம் அவருக்கே ஒரு ஆர்டிஸ்டிக் இது இருக்கணும். அவருதெல்லாம் ரொம்ப கான்ட்ரிபியூஷன் இருக்கு இந்த படத்துக்கு. ரொம்ப டெக்னீஷியன்ஸு கிராஃபிக்ஸு எல்லாமே பண்ணியிருக்கிறாங்க. அந்த எல்லா டெக்னீஷியன்ஸுக்கும் நான் இந்த ஒரு இது எடுத்துட்டு தேங்க்ஸ் சொல்கிறேன். மணி 4 மணி நேரம் 20 நிமிஷம் போகுதுன்னு சொல்றாங்க. ஐயோ இல்லை சார், அதெல்லாம் இது இல்லை சார். 2 hours 10-12 minutes அவ்வளோதான் சார். ஓகே, அதுக்காக தான் ஃபர்ஸ்ட் கேட்டது. அப்புறமா 2 கிளைமேக்ஸ் இருக்கு, எல்லாம் ரூமர்ஸ் பண்ணிருக்காங்க. இல்ல சார், ஓகே ரைட், தேங்க்யூ. 100 கிளைமேக்ஸ் இருக்கு சார், நீங்க திங்க் பண்ணா. இல்லைன்னா ஒரே கிளைமேக்ஸ் சார். சார் அப்போ அந்த டைட்டில் வந்து யூன்னு இருக்கு, பட் அது வந்து குதிரை லாடம் ஹார்ஸ் ஷூ மாதிரி இருக்கு. ஹார்ஸுக்கும் அந்த ஸ்டோரிக்கு ஏதாவது கனெக்ஷன் இருக்கா? டெஃபினெட்லி கனெக்ஷன் இருக்கு சார். அப்போ அந்த ஹார்ஸுக்கு வந்து ஒரு கொம்பெல்லாம் வச்சிருக்கீங்க தலையில. ஆமா சார். அது என்ன ஸ்பெஷல் சார்? அது நீங்க படம் பார்த்துட்டு இன்னொரு வாட்டி உட்காரலாம் சார். சார் வந்து உலக போர் மாதிரி காமிச்சிருக்கீங்க. ஸோ எல்லாருமே வந்து பசி பட்னிலாம் காமிச்சிருக்கீங்க. பட் ஆனால் எல்லார் கையிலையும் மொபைல்ஸ் கொடுத்துருக்கீங்க, மொபைல் பார்க்குறாங்க. ஸோ வருங்காலத்தில் இந்த மொபைல் அடிக்ட் ஆகி இந்த மாதிரி நிலைமைக்கு வருவாங்கன்றதை இப்போ முன்கூட்டியே பண்ணிட்டீங்களா? சார் அது எப்படி யாரும் நினைக்கலாம். இப்போ மொபைல் இருக்கு, அது யூஸும் பண்ணலாம், அது மிஸ்யூஸும் பண்ணலாம். அது ஒரு சிம்பிள் இது சார், அவ்வளோதான் சார். யூஐனா நீங்களும் நாங்களும் அர்த்தமா? யூஐ பாருங்க, நீங்க ஒரு டைட்டில் கொடுத்துட்டீங்க, இன்யாரா கேட்டா இன்னொரு டைட்டில் கொடுக்குறாங்களான்னு கேட்குறேன் இப்போ. சார் அமீர் கான் பார்த்து விஷ் பண்ணாரு, சரிங்களா? அப்புறம் வந்து அந்த 2040 காட்டியிருக்கீங்க, அதுக்கு என்ன சொன்னார் அமீர் கான்? சார் அவர் சொல்லி அங்கே வீடியோல சொல்லியிருக்கிறாங்க சார். அவர் இல்லை சார், அவர் இங்கிலீஷில் பேசினாரு, ஹிந்தியில் பேசினாரு, தமிழ் ஆளுக்கு அவ்வளோ புரியல. அது கேட்குறேன். ஓ, இங்கிலீஷில் பேசியிருக்காங்க. தமிழ் ஆளுக்கு அவ்வளோ புரியல சார். என்ன சொன்னாருன்னு சொல்லி நீங்கள் தமிழில் சொல்லுங்க. அப்படியா? ஓகே. என்ன அப்ரிஷியேட் பண்ணாரு, ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கு. ரொம்ப எல்லாருமே ஈவன் ஹிந்தி ஆடியன்ஸ்க்கு இது பிடிக்குன்னு சொன்னாரு. எல்லா மக்களும் ரசிக்கிறாங்க, இது நான் ரொம்ப ரசிச்சேன்னு சொன்னாரு சார். யூஐ அது பார்க்கும்போது நாமம் சிம்பிள் வருது சார். நாமம் ஒருவேளை நீங்க ஸ்பெசிஃபிக்கா அதான் வச்சீங்களா? நடுவுல வந்து நெருப்பு இருக்கிற மாதிரி பாருங்க, இன்னொரு டைட்டில் வந்துடுச்சு, நாமம். தேங்க்யூ சார். இல்லை யாரெல்லாம் பேன் இண்டியானா பாலிவுட்டு கோலிவுட் எல்லாம் போடுவாங்க, ஆர்டிஸ்ட்டை போடுவாங்க. ஸோ இதில் அந்த மாதிரி யாரையுமே காட்டலை, நீங்கள் மட்டும் தான் வரீங்க. KGF அப்புறம் அந்த கண்ணை தூக்கிட்டு வர மாதிரி காமிச்சிருக்கீங்க. இல்லை சார், இது பேன் இண்டியா. யார் ஃபேன்ஸ் இருக்கிறாங்க, அது ஃபேன்ஸ் தான் பேன் இண்டியா பண்ணுறாங்க சார். எனக்கு பேன் இண்டியா, நீங்க தான் பேன் இண்டியா, நீங்க இல்லை. ரஜினி சாருடைய கூலி பண்றீங்கல்ல, அது அப்டேட் எங்க கேமராமேன்ஸ் எல்லாம் கேட்குறாங்க. தலைவரை பத்தி இன்னும் எதுவுமே சொல்லலை அப்படின்ட்டு. அதுக்காக நான் இன்னொரு வாட்டி வரேன். இங்க ஒரு 1 minute அவர் கூட சொல்ல வில்லனா பண்றீங்களான்னு கேட்கலாம். அதெல்லாம் நான் பேசுறேன். நாம அதை பத்தி பேச வேணாம், இந்த படம் பத்தி சார். யார் சார் உங்களை வச்சா? டெஃபினட்டா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா டெஃபினட்டா பண்றேன். ஓகே. ப்ரொடியூசர் யார் சொல்லணும்? நீங்க ப்ரொடியூஸ் பண்ணா ஓகே, இல்ல நானே ப்ரொடியூஸ் பண்ணணுமா? இங்கே ப்ரொடியூசர் இருக்கிறாங்க சார். உபேந்திரா சார், உங்களுக்கு தான் ஒரு கேள்வி. இது எங்க வைங்க சார்? டுவர்ட்ஸ் யுவர் ரைட். சார்
சார் படத்துல அந்த ஃபேமன் இருக்க மாதிரி காட்டுறீங்க, பஞ்சத்துல இருக்க மாதிரி. அங்க பார்க்கும்போது பாத்தீங்கன்னா எல்லாமே காஸ்டியூம் இல்லாம எல்லாமே ரொம்ப அழுக்கா இருக்காங்க. ஆனா அவங்க போட்டிருக்க மாஸ்க் ஒண்டி புதுசாவே இருக்கே சார். ஏன் சார் அது கொஞ்சம் கவனம் செலுத்தா முட்டீங்க? எந்த மாஸ்க் சார்? மாஸ்க் போட்டுட்டாங்களே அது ஒண்டி புதுசா இருக்கு. அதான் புதுசா இருக்கா? இல்ல சார், இட் இஸ் நியூ. அந்த மாஸ்க் வந்து இட் இஸ் நியூன்ற. நீங்க எல்லாரும் ஃபேமிலி பஞ்சத்துல இருக்காங்கன்னு காட்டுறீங்க, ரொம்ப கஷ்டத்துல இருக்க மாதிரி. செல்போன் ஓகே விட்டுருங்க, அது அந்த மாஸ்க் ஒண்டி புதுசா இருக்கு சார். அது ஃப்ரீ டிஸ்ட்ரிபியூஷன்ல வருது சார். சார் கூனி பத்தி பேசுவாங்க சார். ஆனா பாட்டு இங்க ஒரு பாட்டுல வந்து ரஜினி டிஷர்ட் போட்டிருந்தாங்க எல்லாம் அந்த சாங்ல. அது என்ன பர்பஸ் சார்? என்ன அது சார்? இது ஷூட் பண்ணி ஒன் இயர் ஆச்சு சார். இது அப்போவே பண்ணது. அப்போ கூலி இன்னும் பண்ணலனா. இது அப்போவே பண்ண, இது ரிலீஸும் பண்ணல. அது ரிலீஸும் பண்ணணும்னுட்டு அப்புறமா ஒரு பர்த்டே வந்திருக்கு இல்லையா, அதுக்காக நான் இது கொஞ்சம் ரிலீஸ் பண்ணேன். ஒரு 4 லைன்ஸ் அவ்வளோதான். இதுல இருந்து இன்னொரு காட்டியிருக்கீங்க, அதிகாரம் தான் வந்து இது பண்ணும், கிளர்ச்சிலாம் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்கீங்க. ஆனால் அந்த 2040லயும் ஜாதி இந்த இது அடிப்படையில் தான் வருமா? அந்த இதை காமிச்சிட்டு இருக்கீங்க ஜாதியெல்லாம். சார் நீங்க ஆன்சர் பண்ணணும் சார். அது கொஸ்டின் இல்லை சார். நீங்க ஆன்சர் பண்ணணும். நான் அதான் கேட்குறேன், ஜாதி ஒளியவே ஒளியாதா? நீங்க ஏன்னா அங்கேயும் வச்சிருக்கீங்க. அது நாங்க கேட்கணும் சார். என்னை பத்தி நான் கேட்கணும், உங்களை பத்தி நீங்க கேட்கணும். அது இன்னொரு கேட்கறது வார்த்தை இது இல்லை. அது கொஸ்டின் இல்லை. அது இட் இஸ் கொஸ்டின் ஃபார் அவர் செல்ஃப், நாட் அதர்ஸ். we cannot question others. நீங்க வந்து அதுல வில்லன் மாதிரி வரீங்க, அவங்க எல்லாம் மக்கள்லாம் ஒரு கிளர்ச்சியில தான் இருக்கிறாங்க. ஸோ அது சொல்யூஷன் சொல்ல வருவீங்கன்னு பார்த்தா எல்லாரும் சாகடிக்க தான் செய்றீங்க. அதை தான் கேட்குறேன், ஒருவேளை ஜாதி இருக்கும் அந்த இடத்துல வந்து நம்ம சாகடிக்கலாம், எல்லாரையும் ஒட்டுமொத்தமாக மக்களை எல்லாத்தையும் கொண்டுடலாம் அப்படின்னு வரீங்களான்னு கேட்க வரேன். அதே சார், அது இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் சார். இதுக்காக நீங்க படம் பாருங்க சார் ப்ளீஸ். சார் இப்போ கூட ஜாதி ஒழிலன்னு சொல்லுங்க, 2040 ஜாதி ஒழி. ஒரு கேட்ட கொஸ்டினோட தொடர்ச்சி தான் இது. இப்போ வந்து ஜாதி வந்து சர்டிஃபிகேட்ல போடுறாங்க, 2040 வந்து நீங்க இப்படி யோசிச்சீங்களா உடம்புல போடுவாங்கன்ட்டு? ஜாதியோட சிம்பிள் இம்ப்ரூவ்மெண்ட் சார். ஜாதியோட சிம்பிள் அப்போ கம்பல்சரி இருக்கும் 2040லயும். உங்க மைண்ட் தாட்ல எல்லார் மைண்ட்லயும் அது இருக்கு சார். Thank you. சார் நிறைய क्वेश्चन. இல்ல சண்முக சார் பாண்டியன் சார் கிட்ட மட்டும் ஒரே क्वेश्चन. எல்லாருமே வந்து அப்போ வந்து கேப்டன் தான் சொல்லுவாங்க, இப்போ எல்லாருமே டைட்டில் வச்சுக்கிட்டே வராங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆந்திரா வந்து ஜூனியர் என்டிஆர்லாம் வச்சாங்க. இப்போ வர படங்கள் படைத்தலைவன்லாம் ஜூனியர் கேப்டன் அப்படின்னு போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குமா வருங்காலங்கள்? ஏங்க இந்த படத்து இதுக்கு வந்து என்ன கேள்வி கேட்குறீங்களே, இது நியாயமா? என் படம் வாங்க, நீங்க என்ன கேள்வி வேணா கேளுங்க, நான் உங்களுக்கு பதில் சொல்றேன். Thank you.